தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருடைய நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஹீப்ரூ சாப்டர் 6 verse 1. எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. சொல்லுங்க, பூரணராகும்படி. சத்தமா சொல்லுங்க, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அல்லேலூயா. நாம எல்லாருமே தேவனுடைய விருப்பம், தேவனுடைய எண்ணம்லாம் அஸ்திபாரத்திலேயே நின்றுடாம என்ன ஆயிட்டே இருக்கணுமா? பூரணராக கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடம் முடிந்து, ஒவ்வொரு மாதம் முடிந்து, ஒரு புது மாதத்துக்குள்ள போகும்போது, போன வருஷத்தை முடிச்சுட்டு இப்ப புது வருஷத்துக்கு வந்துட்டோம். போன வருஷத்தின் நிலைமையிலேயே நாம் இருக்கக்கூடாது. என்ன ஆகணும்? வளர்ந்துகிட்டே போகணும். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆகணும்? பக்கத்துல சொல்லுங்க, வளர்ந்துகிட்டே போகணும். பூரணர் ஆகணும், பர்ஃபெக்ட் ஆகணும். என்ன ஆகணும்? பர்ஃபெக்ட் ஆகணும். நம்ம குழந்தைகளை பார்க்கிறோம். நம்ம குழந்தைகள் நம்ம வீடுகளில் பிறக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த வீட்டில் நிறைய வேலை இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை தன்னால் எதையும் என்ன பண்ணிக்க முடியாது, செஞ்சிக்கவே முடியாது. பசி எடுத்தா அம்மான அழுவோம். அதுக்கு பசிக்குதுன்னு கூட என்ன பண்ண தெரியாது, சொல்ல தெரியாது. ஒன்று மட்டும் தான் தெரியும், என்னது? அழ தெரியும். எதுக்கு அழுதுன்னு தெரியாது. ஆனா அந்த தாய்க்கு, அந்த குழந்தைய பராமரிக்கிறவங்களுக்கு தெரியும், இப்ப இந்த குழந்தை எதுக்கு அழுவுது, பசிக்கு அழுவுதுன்னு. அடுத்து கொஞ்சம் அசுத்தம் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அசுத்தம் பண்ணிட்டான்னு சொல்ல தெரியாது. என்ன மட்டும் தான் தெரியும், அழ மட்டும் தான் தெரியும். அந்த தாய்க்கு தான் தெரியும், அல்லது பராமரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், பாப்பா என்ன பண்ணிடுச்சு, கக்கா போயிடுச்சு, அப்ப சுத்தம் பண்ணணும் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் வீட்டில் ஒரு சந்தோஷம், வீட்டில் ஒரு மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சினா என்ன? ஒரு புது குழந்தை, ஒரு புது ஆசீர்வாதம், ஒரு புது ஜீவன் வந்திருக்குது. அந்த குழந்தை பிறந்த வீட்டில் பல வேலைகள் அந்த குழந்தை நிமித்தமா. ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி. எப்ப வர தெரியுமா? அடுத்த ஒரு வருஷம் தான். ஆனா ஒரு வருஷம் ஆன பிறகும் இன்னமும் பசிக்குதுன்னு சொல்ல தெரியாம, இன்னமும் அசுத்தம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல தெரியாம, ஒரு முன்னேற்றமும் இல்லாம, எப்படி முதல் மாசத்துல இருந்ததோ அதே மாதிரி படுத்துக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் குழந்தை அழுதுகிட்டே இருந்ததுன்னா, குறிப்பிட்ட வயசுல சிரிக்காம, அல்லது கவந்து படுக்காம, அல்லது தவழாம, அல்லது முன்னேற்றமே இல்லாம அதே நிலைமையில இருந்துச்சுன்னா, எந்த குழந்தை மகிழ்ச்சியா இருந்ததோ அந்த குழந்தைய இப்ப தாய்க்கு என்னவா மாறிடும்? ஒரு பாரமா மாறிடும், ஒரு வேதனையா மாறிடும். ஐயோ, என் குழந்தைய பார்த்து இது படுத்துட்டு இருந்தப்ப சந்தோஷப்பட்டேன், இப்ப எப்ப இந்த குழந்தை தவழும், எப்ப இது எழுந்திருக்கும், எப்ப இது நடக்கும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம் தாய்க்கு வந்துடும். ஏன்னா நாள் கடந்துருச்சு. நாள் கடக்க கடக்க இந்த பிள்ளை என்ன ஆகணும்? வளரணும், கொஞ்சம் பூரணமாகணும். அது கவந்து குப்பர் அடிச்சு படுக்கணும். அடுத்தது 4 காலில் தவழணும். ஒரு வயசு கிட்ட அது 2 காலில் எழுந்து நிக்க நடக்க ஆரம்பிக்கணும். கரெக்டா? அடுத்து கொஞ்சம் நல்லா ஓடணும். அடுத்து அப்பா 3 சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு, சைக்கிளை ஓட்டணும். அதுக்கப்புறம் 2 சைக்கிள், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும். இந்த மாதிரி பிள்ளை என்ன ஆகிட்டே போகணும்? சொல்லுங்க, பர்ஃபெக்ட் ஆகிட்டே போகணும். கரெக்டா? காலத்துக்கு ஏற்றா போல பூரணமாகிட்டே போக 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 தான் அந்த பிள்ளையை குறித்து, அந்த குழந்தையை குறித்து, அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி. இது வளராமையே இருந்தா வருஷமாட்டம் போயிட்டே இருக்குது, ஆனா மாற்றமே இல்லை. அதே நிலைமையில் இருந்தா அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தை சந்தோஷமா இருக்க முடியாதே தவிர என்னவா மாறிடும்?
ஒரு வேதனையா, ஒரு கேள்விக்குறியா? ஏன் இன்னும் வளரல? ஏன் இன்னும் நடக்கல? ஏன் இன்னும் பேசல? ஏன் இன்னும் செயல்படல? அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா மாறுமா மாறாதா? என்னங்க, உண்மைதானே? அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். அது ஒரு குழந்தை பிறந்ததற்கு அடையாளம். காலங்கள் போக 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 எப்படி குழந்தை கவந்து படுத்து தவழ்ந்து அப்புறம் 4 காலில் நடந்து அப்புறம் 2 காலில் நடந்து அப்புறம் ஓடி ஆடி விளையாடி அப்புறம் படிச்சு அப்புறம் முன்னேறிக்கிட்டே போதோ, அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம காலம் போக 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 ஆண்டுகள் கடந்து வர 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 முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்னமும் பிறந்த குழந்தை மாதிரியே படுத்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறியா, இல்ல கொஞ்சம் வளர்ச்சி தெரியுதா? கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. 2024 முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன வந்துருச்சு? இன்னும் ஒரு வருஷம் வந்துருச்சு. இன்னும் ஒரு வருஷம் வந்துருச்சு. கொஞ்சமாச்சு வளர்ந்திருக்கிறியா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா? பூரணரமா ஆகும்படி கடந்து போவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூரணராகும்படி கடந்து போவோமாக. அதுதானே 2ஆம் வசனத்தோட முடிவு இருக்குது. என்ன ஆகு? பூரணராகும்படி let us go on to maturity. பூரணராகணும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா மெச்சூர் ஆகணும். தமிழ்ல பூரணர் போது நிறைய பேருக்கு புரியாம கூட இருக்கலாம். அது என்னது பூரணம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மெச்சூரிட்டி, லெட் அஸ் கோ ஆன் டு மெச்சூரிட்டி. வளரணும், சிந்த வளரணும். இன்னைக்கு நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆகுது, இன்னமும் ஜெபம் பண்ண தெரியல, ஜெபம் பண்ண வெக்கம், ஜெபம் பண்ண தைரியம் வரல, சபையில ஜெபிக்க முடியல, வீட்டுல ஜெபிக்க முடியல, தனியா கூட ஜெபம் வர மாட்டேங்குது. அப்படின்னா இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் என்ன ஆகல? வளர வேண்டிய அளவுக்கு வளரல. நாம என்ன ஆகணும்? கண்டிப்பா சொல்லுங்க. நமக்கு மேலே தலைமையில கை வச்சுங்க பாப்போம். நான் கண்டிப்பா வளர்ந்துதான் ஆகணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வளரணும், நான் வளரணும், நாம வளரணும். ஏன்னா பைபிள் சொல்லுது நாம வளர்ந்துடணும், வளர்ந்து பூரணராகும்படி கடந்து போனோமா இல்ல? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். ரோமர் 8:29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, ஆமா, நம்முடைய யாருக்கு சமமா நாம வளரணுமா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு சமமா நம்ம என்ன பண்ணணுமா? வளரணுமா. இந்த ஜிம்முக்கு போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜிம்ல அர்னால்டு போட்டோ ஒட்டி வச்சிருப்பான், பாத்துக்கிறீங்களா? அப்புறம் வேற யார் போட்டோலாம் இப்ப யார் போட்டோ ஒட்டி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இப்ப யார் போட்டோலாம் இருக்கும்? இந்த பெரிய பெரிய ஹல்கு பல்கு அர்னால்டு யாரெல்லாம் போய் உடலை கட்டு மஸ்தானா வச்சிருக்கிறானோ அவன் போட்டோ வாங்க என்ன பண்ணி வச்சிருப்பான்? ஒட்டி வச்சிருப்பான். இந்த ஜிம்முக்கு போற பையன் இப்படிதான் இருப்பான். ஆனா அவன் போய் அதை பார்த்து பார்த்து அர்னால்டு மாதிரி மாறணும், அர்னால்டு மாதிரி மாறணும், அர்னால்டு மாதிரி மாறணும். டயர்டாயிரும். அதை பார்த்த உடனே கொஞ்சம் என்ன வந்துடும்? எனர்ஜி வந்துடும். அப்ப திரும்ப ஒரு 2 வெயிட் லிஃப்ட் போடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடும். அப்பா இவர மாதிரி நான் மாறணும். ஒரு உற்சாகத்துக்கு இந்த மாடலை சாம்பிள்ஸ் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீ மாறு, இந்த மாதிரி நீ மாறு. பட் நமக்கு பைபிள்ல ஒரு மாடலை மாட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். யார மாதிரி மாறணுமா? குமாரனுடைய சாயல். இன்னைக்கு சபை நாம அர்னால்டு மாதிரி மாறுறதுக்கு நமக்கு அழைப்பு இல்லை. நமக்கு அழைப்பு இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ போல அவர் இருக்கிற நிலை வரைக்கும் அவரை போல மாறிக்கிட்டே வரணும். எனக்கு தெரிஞ்சு எந்த ஜிம்முக்கு போறோனோ அர்னால்டு மாதிரியே மாறல. ஆனா ஆசை என்னது?
சொல்லுங்க. அந்த மாதிரியே மாறணும். அந்த மாதிரி நாம இயேசுவா மாறிடுமா? இயேசுதான், நாம நம்ம தான். ஆனா நம்முடைய இலக்கு யாரு? சொல்லுங்க, இயேசு. அப்ப இயேசுவை பார்த்து 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 இந்த பைபிள் என்ற ஜிம்ல, இந்த கலாசாலையில படிச்சு 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 முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு யார மாதிரியே மாறிடணும். சொல்லுங்க, அவரை மாதிரி அன்பு, அவரை மாதிரி தாழ்மை, அவரை மாதிரியே பொறுமை, அவரை மாதிரியே அன்பின் வரங்கள், அவரை மாதிரியே ஊழியம், அவரை மாதிரியே நம்முடைய எல்லா குணாதிசயங்களும் மாறணும். அந்த அளவுக்கு நான் வளர்ந்துகிட்டே போனோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம இயேசுவை போல வளரணும், இயேசுவை போல மாறுற அளவுக்கு வளரணும். அப்படி சொல்லிடுங்க. அல்லேலூயா. சரி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனம். எபேசியர் 4:11-12 வாசிங்க வேகமா. எதுக்கு சபை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு? நம்மளை வளர்க்கறதுக்கு தான். எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, எதுக்கு எதுக்கு? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும், அதாச்சு இயேசுவ மாதிரி நாம வர வரைக்கும். கரெக்டா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் என்ன பண்றாராம்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக ஏற்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த 5 விதமான ஊழியத்தையும் ஆண்டவர் ஏன் தெரியுமா ஏற்படுத்தி இருக்கிறாரு? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எல்லாரையும் இயேசுவை போல வளர்க்கிறது இந்த ஊழியத்தினுடைய வேலை. புரியுதுங்களா? அப்போஸ்தல சபைன்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டா பார்த்தாது. இந்த அப்போஸ்தல சபையினுடைய அப்போஸ்தல ஊழியம் என்ன? இருக்கிற ஒவ்வொருத்தரையும் யார மாதிரி வளர வைக்கணும்? சொல்லுங்க, யார மாதிரி வளர வைக்கணும்? கிறிஸ்துவ மாதிரி வளர வைக்கணும். ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய வேலை என்ன? உன் தலைவலி சரியாகும், உன் வயிற்று வலி சரியாகும், உனக்கு அங்க யாரோ மந்திரம் வச்சுட்டான், இதை சொல்றதுக்கா தீர்க்க தரிசனம்? இதை சொல்றதுக்கா தீர்க்கதரிசன ஊழியம்? இல்ல. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் கிறிஸ்துவ போல வளர வைக்கிறதுக்கு தான் என்ன ஊழியம்? தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியம். 5 விதமான ஊழியத்தையும் தேவன் எதற்கு வைத்திருக்கிறார்? எல்லாரையும் கிறிஸ்துவ போல வளர செய்வதற்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் வளர தேவன் 5 விதமான ஊழியத்தை தந்திருக்கிறார். ஆனா நம்ம என்னத்தன பண்ணிடுறோம்? ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நேரா தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு, தீர்க்கதரிசின்னா நான் சொல்றது அவங்க சொல்லிக்கிறவங்க கிட்ட போயிட்டு, ஐயா என்னானே புரியலையா, என் வீட்டில் ஒரே பிரச்சனையா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கயா. இது என்ன மாதிரி இருக்குது? பின்னால இருந்து கரெக்டா சொல்றாங்க, எப்படி குறி கேட்கிற மாதிரி இருக்குது. முன்னால அங்க ஒருத்தர் காவி வேஷ்டி கட்டி சட்டை போடாம பட்டையை அடிச்சுட்டு கொட்டையை மாட்டின்னு உட்காந்து இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு ஐயா சொல்லுங்கயான்னு கேட்டாங்க. இப்ப வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு இல்ல சப்பாரி கோட்டு போட்டுக்கின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஐயா என்ன தெரியுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இதுல நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் வேற கண்ணை மூடிக்கின்னு, மகளே நான் இருட்டை காண்கிறேன். ஐயா கண்ணை முன்னா இருட்டாதான் ஏன் தெரியும்? என்கிட்ட சொன்னா அப்படிதான் சொல்லுவேன். நான் ஒரே இருளை பார்க்கிறேன், கண்ணை தரங்கயா வெளிச்சமாயிடையா. உனக்கு அதை பண்ணிட்டாங்க இதை இதுக்கு இல்ல தீர்க்கதரிசன ஊழியம். சரியா? தீர்க்கதரிசன ஊழியம் எதுக்கு? நம்ம தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவ போல வாழ வைக்கிறதுக்கு, மாற வைக்கிறதுக்கு. சுவிசேஷ ஊழியமா அப்படித்தான்.
சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவை அறியாதவர்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து கிறிஸ்தவ போல மாற வைக்கிறது. போதகர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம் எல்லாமே எதுக்கு தான்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த, சபையின் வளர்ச்சிக்காக, பூரண புருஷராக்குவதற்காக. எத்தனை பேர் அறையிலே சொல்றீங்க? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் டாக்டர் ஆக்கி வச்சிட்டோம். இவாஞ்சலிஸ்ட்லாம் என்ன ஆகிட்டோம்? வரம் பெற்ற ஊழியர், சுகமாக்கும் வல்லமையுடையர். அவர் வந்தார்னா இந்த வியாதி சரியாயிட்டான். வியாதிகாரங்கள் எல்லாம் கூட்டு வந்து எப்படி டாக்டர் வந்தா ஓடுவாங்களோ அந்த மாதிரி இவாஞ்சலிஸ்ட் கிட்ட வியாதிகாரங்களை விட்டது. அவர் ஏன் சுகமாக்குறாரு தெரியுமா? சுகமாக்கும் வல்லமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து இவங்களை கிறிஸ்துவ போல மாத்தணும். அதுதான் அந்த வேலை. பட் என்ன, வந்து சுகமாக்கிட்டு ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டு போனா அவ்வளவுதான். அதோட அடுத்த முறை பிரச்சனை வந்தா இல்ல சுவிசேஷகர் வந்தா வர்றது அதுக்கு இல்லைங்க. இன்னைக்கு நம்ம அப்படி மாத்தி வச்சிருக்கிறோம். எல்லா ஊழியத்தினுடைய வேலையும் அத்தனை பேரையும் யார மாதிரி மாத்தணும் சொல்லுங்க? ஆமா, நம்ம ஒவ்வொருவரையும் இயேசுவை போல உலகம் பார்க்க ஆசைப்படுது. பரலோகம் அப்படித்தான் நம்ம மாற்ற விரும்புது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம பார்க்கிறவங்க நமக்குள்ள ஒரு குட்டி இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவின் குணாதிசயங்களை பார்க்கணும், இயேசுவின் அன்பை பார்க்கணும், இயேசுவனுடைய பொறுமையை பார்க்கணும், இயேசுவனுடைய மனதுருக்கத்தை பார்க்கணும், இயேசுவனுடைய தாழ்மையை பார்க்கணும். அல்லேலூயா. இயேசுவால் நடந்த அற்புத அடையாளங்களை நம்ம வாழ்க்கை மூலமா உலகம் பார்க்கணும். எத்தனை பேர் அதுக்கு நான் வளர விரும்புறேன்னு சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமேன். சரி, நாம வளருகிறதற்கான அடையாளங்கள் என்ன என்றதை நான் வேகமா ஒரு சில காரியத்தை சொல்றேன். அதுக்கு முன்னால எதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்றது தெரிஞ்சுப்போம். வீக்கம் வேற, வளர்ச்சி வேற. கரெக்டா இல்லைங்க? என்ன வேற? வீக்கம் வேற, வளர்ச்சி வேற. நிறைய நேரம் வீக்கத்தை என்ன நினைச்சுக்கிறோம்? ஆமா, ஒரு சிலவங்களுக்கு கை காலு வீங்கி இருக்கும். இந்த வீக்கத்தை பார்த்துட்டு வளருதுன்னு சொல்ல முடியாது. வீக்கம் வந்து ஆபத்து, வளர்ச்சி வந்து நல்லது. வீக்கமா இருந்தா நீ அதை அட்டன் பண்ணணும். அது எதுக்கு அது வீங்குதுன்றத பார்க்கணும். ஒண்ணு உள்ள கால எலும்புல பிரச்சனை இருக்கலாம், இல்ல நரம்புல பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில கொழுப்பு கட்டியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரணமா இருக்கும். அது என்னன்றத பார்க்கணும். ஆனா வளர்ச்சினா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. காஃப் மசில்ஸ் வளருது, பைசப்ஸ் வளருது, அதெல்லாம் பெருகுதுன்னா வேற. ஆனா வீங்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வளரணும், வீங்க கூடாது. வீக்கத்தை வளர்ச்சின்னு தப்பா கணக்கம் போட்டுறக்கூடாது. நிறைய நேரம் நம்ம எதெல்லாம் நினைச்சுக்கிறோம்? வீக்கத்தை வளர்ச்சின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, புரிஞ்சுக்கணும், வீக்கம் வேற, வளர்ச்சி வேற. சரி, அப்ப எதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்றத முதல் சொல்லிடுறேன். எது வளர்ச்சின்றதுக்கு முன்னால எதெல்லாம் வளர்ச்சி இல்லைன்றத நான் ஒரு ரொம்ப நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் வேகமா சொல்லிட்டு நான் கடந்து போறேன். நம்பர் 1, வயது மட்டும் வளர்றது வளர்ச்சி இல்லை. என்னதுங்க? மெச்சூரிட்டி இஸ் நாட் மியர் ஏஜ். போன வருஷம் 48, இந்த வருஷம் 49ங்க, அவர் வளர்ந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னா அவருடைய உடம்பு தான் வளருது. என்னதான்? உடம்பு தான் வளருது. ஆனா உண்மையான வளர்ச்சின்றது அவருடைய சிந்தை, அவருடைய தீர்மானம் எடுக்கிற குணம், அவருடைய பொறுமை, அதுதான் முக்கியம். கரெக்டா? அதனால நிறைய நேரம் நம்ம என்ன முடிவு பண்ணிக்கிறோம்னா, முதிர்ந்தவர்கள் எல்லாம் வளர்ந்தவர்கள் என்று நினைத்து விடுகிறோம். முதிர்ந்தவர்கள் வயதில் வளர்ந்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்கு சமமாய் வளர்ந்தார்களான்றது அர்த்தம் இல்லை. அதை ஆராய்ஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதனால வயசானவங்க எல்லாம் வளரலன்னு நான் சொல்லவும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, வெறும் வயசை மட்டும் வச்சு அவங்க மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம கணக்கு போட முடியாது. ஏன்னா இந்த நாட்களில கூட பார்க்கிறோம், எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப சொல்ல முடியாத கேவல அவலட்சணமான காரியத்தை செஞ்சு சிறைச்சாலைகளுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஏன்னா அதெல்லாம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு வயசு மட்டும்தான் ஆயிருக்குதே தவிர அறிவும் உணர்வும் சிந்தையும் எதுவும் வளரவே இல்லை. அவங்கெல்லாம் வளர்ந்த முட்டாள்கள், வளர்ந்த மிருகங்கள்.
அப்ப ஒரு வயசை வச்சு வளர்ந்துட்டாங்கன்னு ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட முடியாது. சரியா? அடுத்து வெறும் தோற்றத்தை வச்சு, அப்பியரன்ஸ் இஸ் நாட் மெச்சூரிட்டி. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெளி தோற்றம் இருக்கு பாருங்க, ரொம்ப பந்தாவா இருக்கும். நல்லா வெள்ளையும் சலையும் போட்டு நல்லா வெளியில வரும்பொழுது ஒரு பண்ணையார் கெட்டப்பில் ஒரு சிலவங்க வருவாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஆளுன்ற என்ன பண்ணிக்கணும், காட்டிக்கணும்ன்றதுக்காக. இருக்குதோ இல்லையோ, அந்த ஒரு கெட்டப்பே, ஒரு ஷோவே, அவர் பெரிய ஆளுப்பா, அவர் ரொம்ப வளர்ந்தவர்ப்பா, முக்கியமானவர்ப்பா அப்படின்ற மாதிரி தோற்றத்தை வச்சு என்ன பண்ணிட முடியாது. இவங்க வளர்ந்தவங்க, இவங்க முக்கியமானவங்க, இவங்க இயேசுவை போல மாறிட்டவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய நேரம் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், அந்த சபைக்குள்ள வளர்ச்சின்னு காட்டுறவங்க. அப்படியே மேல இருந்து கீழே வர வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை சாக்ஸு, வெள்ளை ஷூ, எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளை பெல்ட் கூட போட்டு, நான் அவ்வளவு என்னவா பரிசுத்தமா. இதுல இங்க ஒரு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், பையில ஒரு ஸ்டிக்கரு, பைக்ல 4 ஸ்டிக்கரு, பைக்கு சுத்தி என்னவா தான் இருக்கும். பார்க்கவே பரிசுத்தமா இருக்கும், பார்க்கவே என்னவா இருக்கும். நான் முன்னால ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு சபையில ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா சபையில அப்படி பரிசுத்தமா இருக்கும். அவங்க பேசுற பேச்சு, அவங்கள நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பவ்யமா, ரொம்ப இதுவா இருக்கும். நானும் அப்படிதான் நம்பியிருந்தேன். ஒரு நாள் எத்தியாட்சியா இந்த ஆரியபுரம் பகுதியில் எத்தியாட்சியா அவங்க வீட்டு திருவா போறேன். அங்கெல்லாம் ரொம்ப இந்த வெயில் காலத்து தண்ணி பிரச்சனை நிறைய. இந்த லாரி வந்து தண்ணி பிடிச்சின்னு பாங்க பாருங்க, சத்தம் கேக்குது. அந்த சத்தம் நம்ம காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு இல்லை அந்த சத்தம். ஆனா அந்த குரல் கேட்ட குரல் மாதிரி இருக்குது. அந்த வாய்ஸ் இருக்கும்ல, அந்த வாய்ஸ் நமக்கு பரிச்சயமான வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஆனா அந்த வாய்ஸ்ல இருந்து வர அர்த்தங்கள் காது கொடுத்து கேட்கிற சத்தம் அது இல்லை. ஆனா இது சத்தமோ ஏசா யாக்கோபு சொல்ற தடவை பார்த்து கையோ அப்படின்ற மாதிரி இதை இப்படி இருக்குது அப்படின்னு அப்படி கிட்ட போய் பார்த்தா, எப்பா நாம யாரு தேவதூதர் நினைச்சிருந்தோமோ அது பிசாசா நிக்குது. ஏன்னா சபைக்கு வரும்பொழுது பரிசுத்தம் தான். அப்படியே நல்லா போட்டு, அப்படியே முக்காட முழுசா ஈடு போட்டு சோத்திரம் சோத்திரையா சோத்திரமா. அந்த பேச்சு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனா இருக்காது, அது பரலோக பேச்சு மாதிரி இருக்கும். பேசுற பேச்சே ரொம்ப பரிசுத்தம் தெரியும். ஆனா ரோட்ல குழால லாரியில அங்க அடிக்கிற சண்டையை பார்த்தா, எப்பா இது நரகத்துக்கு நடு ஆழத்துல இருந்து கத்தினுக்கிற மாதிரி இது. அப்ப எதை வச்சு நான் ஏமாந்துருக்கிறேன் இவ்வளவு நேரம்? தோற்றத்தை வச்சு கவுத்துட்டாங்க அம்மா. இவங்க தாண்டா கிறிஸ்தவங்க, இவங்க தாண்டா ஆவிக்குரியவங்க. அந்த பைபிளை பிடிச்சிக்கிட்டு வர ஸ்டைல் இருக்குதா பாத்தியா, பிரிக்கவே முடியாது என்னையும் பைபிளையும் அப்படின்ற மாதிரி அணைச்சி தான் வருவாங்க. ஆனா அங்க பேசுற பேச்சு பார்த்தா பைபிளுக்கும் இந்த வார்த்தைக்கும். அப்ப எதை பார்த்து ஏமாந்துட்டேன்? இங்க அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தோற்றத்தை வச்சு இல்ல. சோ நிறைய நேரம் தோற்றம் மெச்சூரிட்டி நினைச்சுக்கிறோம். நோ, appearance is not maturity. சாதனைகள், some people might have achieved something. டபுள் PhD வச்சிருப்பான், 2 டாக்டரேட் வாங்கியிருப்பான், நல்லா படிச்ச பையன்பா, ரொம்ப மெச்சூரான பையன்பா அப்படின்னு நினைச்சுப்போம். அவன் படிப்புல மட்டும்தான் அறிவு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படிச்ச புத்தக புழுக்களா இருப்பாங்க. அவன் சப்ஜெக்ட்ல நல்லா தெரியும், ஆனா சப்ஜெக்ட் விட்டு வெளியில போயிட்டு 100 ரூபாய்க்கு சில்லறை வாங்கினா சொல்லுங்க, ஒன்னும் எங்க போய் கேட்கணும், எப்படி கேட்கணும்னுப்பான். ஆனா சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த தீட்டா அந்த தீட்டான்னு எல்லா தீட்டாவும் சொல்லுவான். ஆனா வாழ்க்கையில 5 பைசாக்கு பிரோஜனம் இருக்காது. நம்ம நினைச்சிருப்போம் இது என்னது, இது ரொம்ப முதிர்ந்ததுன்னு. அப்படி இல்லை. அச்சீவ்மெண்ட் இட்ஸ் நாட் மெச்சூரிட்டி. அதனால அச்சீவ் பண்ணவங்களாம் மெச்சூர் இல்லைன்னு நான் சொல்லலை. அதை மட்டும் வச்சு படிப்புக்கு பின்னால பேருக்கு ஈக்குவலா படிப்பும் இருக்குதுப்பா அப்படின்னு நினைச்சா
அவங்க முதிர்ந்தவங்க நினைச்சிட முடியாது. எனக்கு தெரியும் எத்தனையோ 4-5 பட்டம் பெற்றவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த தெரியாம டைவர்ஸ்ல நிக்கிறான். டபுள் டாக்டரேட், புருஷன் டபுள் டாக்டரேட், மனைவி டபுள் டாக்டரேட், ரெண்டு டாக்டர் போட்டுக்கும். ஆனா குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, அறிவு திறமை இல்ல. ஆனா ராக்கெட் சயின்ஸ் தெரியுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா தெரியுது, ஃபேமிலி சயின்ஸ் தெரியல. அப்ப இவங்களை என்ன சொல்றது, மெச்சூர்னு சொல்றதா? அவங்களுடைய படிப்புல ஞானம் இருக்குதே தவிர வாழ்க்கையில என்ன இல்ல, முதிர்ச்சி இல்ல. சோ ஒருத்தவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வச்சு, அவருடைய சாதனைகளை வச்சு, அவங்களுடைய திறமைகளை வச்சு அவங்க முதிர்ந்தவங்க நம்ம கணக்கு போட்டுறவே முடியாது. திறமைகள் வேற, சாதனைகள் வேற, முதிர்ச்சி என்பது வேற. ஒரு சிலவன் பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவான்றதுனால நல்லா முதிர்ந்தவன் நினைச்சிட முடியாது. அது அவன் திறமை. ஆனா முதிர்ச்சி வேற. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்களா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப முதிர்ச்சி என்பது, அதுவும் கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது இயேசுவை போலவே கொஞ்சம் கொஞ்சமா நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமா நம்மை மாற்றுவது. கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் எப்படி வந்தது? அந்தியோகியாவில் 1.5 வருஷமா சீஷர்கள் வாழ்ந்ததை மற்ற ஜனங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க, கிறிஸ்து அவர்கள். என்னங்க? கிறிஸ்து அவர்கள். அதுக்கு முன்னால அவங்களுக்கு சீஷர்கள் தான் பேரு. எடுத்து வாசிங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் 11:26 வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிச்சுங்க. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு 1 வருஷ காலமா அவங்கள பார்க்கறாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றான், இவன் பேச்சு கிறிஸ்தவ போல இருக்குது, இவனுடைய செயல் கிறிஸ்தவனை போல இருக்குது, இவனுடைய சிந்தை கிறிஸ்தவனை போல இருக்குது, இவனுடைய தாழ்மை சுபாவம் எல்லாம் எப்படி இருக்குது, கிறிஸ்தவ போல இருக்குது. அதனால சொல்றான், கிறிஸ்து அவர்கள், அவர்களுக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுகிறார், அதனால அவர்கள் கிறிஸ்தவர்கள். அதுக்கு முன்னால அவங்களுக்கு பேர் சீஷர்கள் தான். இன்னைக்கு நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், நம்ம என்ன ஆகிட்டோம், இப்ப அதை ஒரு ரிலீஜியனா மாத்திட்டோம். கிறிஸ்டியன் அப்படின்னு பேர் போட்டுக்கிறதுல இல்ல கிறிஸ்தவங்க. நம்ம வாழ்க்கையில யாரை பார்க்கணும் ஜனங்க? சொல்லுங்க சத்தமாதான், கிறிஸ்துவ பார்க்கணும். அப்பதான் நான் கிறிஸ்தவன். புரியுதுங்களா? பேரு டேனியல் இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்டாலே நான் கிறிஸ்தவன். விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப வளர்ச்சி, நான் எதுலெல்லாம் வளரணும், எதுல வளரணும்? யாக்கோபு நிருபத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க, நம்ம அதுக்குள்ளதான் நிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் இவர், பிரதர் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் பிறந்த சகோதரன் இவர் யாக்கோபு. இவர் எழுதுகிற நிருபத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு பாருங்க. யாக்கோபு நிருபம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 5 அதிகாரம் இருக்குது. 5 அதிகாரத்துல 5 முதிர்ச்சியை பத்தி பேசுறாரு. ஒரு அதிகாரத்துல ஒரு முதிர்ச்சின்ற மாதிரி அவர் பேசுறார். 5 அதிகாரத்துல 5 காரியங்களை அவர் சொல்லுகிறார். நான் வேகமா அந்த 5 காரியத்தையும் சொல்லி நான் உங்களோடு கூட ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வரை வாசிக்கட்டுமா? என் சகோதரரே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வரை. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும், கரெக்டா இங்க பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அப்ப யாக்கோபு சொல்றாரு, முதல்ல முதிர்ச்சினா எதுனா, பிரச்சனை நேரத்துல, உபத்திரவ நேரத்துல, ஒரு கஷ்ட நேரத்துல, சூழ்நிலைகள் பாதகமா இருக்கும் பொழுது நீ எப்படி நடந்துக்கிறையோ அதுலதான் தெரியும் நீ எவ்வளவு முதிர்ச்சியானவன் என்று. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது?
எத்தனை பேர் சொல்றது புரியுது? கவனிக்கிறீங்களா? நல்லா இருக்கும் போது, எல்லாம் சாதகமா இருக்கும் பொழுது, எனக்கு எல்லாம் நல்ல சூழல் இருக்கும் பொழுது நான் ரொம்ப நல்லவனா தான் இருப்பேன். கரெக்டா? எப்போ என்னுடைய சுய ரூபம் வெளிப்படும், உள்ள இருக்கிற குணங்கள் வெளிப்படனா, ஒரு கஷ்ட நேரத்துல, ஒரு பிரச்சனை நேரத்துல, சூழ்நிலைகள் எதிர்நிலையா இருக்கும் பொழுதுதான் உண்மையான நான் யார் என்பது வெளியில தெரியும். உண்மையான மெச்சூரிட்டி எப்ப வெளிப்படும்? பிரச்சனைகளுக்கு மத்தியில். அப்ப ரைட் மெச்சூர்ட் பர்சன், ஒரு சிறந்த முதிர்ச்சியானவன் பிரச்சனையின் நேரத்தில் பதறாமல் இருப்பான். சொல்லுங்க, முதிர்ச்சியின் அடையாளம் எது? பிரச்சனைகளின் நேரத்தில் பதறாம இருப்பான். அதாவது திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ல் இருந்து. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, சோதனை வருமா? வரும். அகப்படுவீங்களா? அகப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா, பிரஷரை ஜாய்ஃபுல்லா ட்ரீட் பண்ணு. கஷ்டம் வரும் பொழுது அதை பொறுமையா சகிச்சுக்க, அதை என்ஜாய் பண்ணிக்க. 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது சோதனையில பொறுமையா இருக்க பழகு. ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா காசு இல்லைன்னா முகம் மாறிடும். கையில காசு இல்லைன்னு வச்சுங்க, முகத்துல ஃபேஸ்ல ஜாய் போயிரும். ஏன் தெரியுமா? சூழ்நிலை இப்போ சரியில்லை. அப்ப நீ இன்னும் வளரலன்னு அர்த்தம். ஏன்னா கையில் இருக்கிற காசை வச்சு இல்லையா மகிழ்ச்சி, இருதயத்தில் இருக்கிற இயேசை வச்சுதான் மகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு சர்ச்சில் எல்லாம் நல்லா இருக்கும் போது பாடலாம், கரெக்டா? ஆனா ஒரு வியாதி படுக்கை நேரத்துல நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதுதான் முதிர்ச்சி. அதுதான் முதிர்ச்சி. பிரச்சனைகளுக்கு மத்தியில் பலவிதமான சோதனைகளில அகப்படும் பொழுது முதிர்ந்தவன் பதற மாட்டான். ஏன் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை, அவர் என்னை கைவிடுவது இல்லை. தட் இஸ் த சைன் ஆஃப் மெச்சூரிட்டி. வளர்ந்தவனுடைய அழகு, அடையாளம் அது. நிறைய நேரம் அது நமக்கு புரிஞ்சிடும். ஜனங்க ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கலாம் இவங்க எந்த அளவுக்கு முதிர்ந்து இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடையலன்றத. அந்த பிரச்சனைக்குள்ள அவங்க கடந்து போற போது அவங்க பேசுற பேச்சு, அவங்களுடைய செயல்பாடுகளே காட்டி கொடுத்துரும் வளர்ந்தவங்களா சொல்லுங்க, வளரலையான்னு. ஆனா வளர்ந்தவங்க அமைதியா இருப்பாங்க. நல்லா இருக்கும் போது ஆடவும் மாட்டான், நல்லா இல்லாத போது புலம்பவும் மாட்டான். புரியுதுங்களா? they are always stable. தமிழ்ல நல்ல ஒரு பழமொழி இருக்குதுல்ல, நிறை குடம் என்ன ஆகாது, தழும்பாது. அது அரை குடம் தான் ஆடிக்கிட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், கூத்தாடிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது எல்லாம் சாதகமா இருக்கும் பொழுதும் ஒரு மென்மை தன்மையை காத்துக்கொள்ளும், பாதக சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் பதறாமல் இருக்க பழகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அந்த முதிர்ச்சியை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நமக்கு எதிரான அலைகள், எதிரான காற்று, எதிரான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு அமைதியை காத்துக்கொள்ள, ஒரு பேரமைதியை காத்துக்கொள்ள, நம்முடைய இருதயத்துல தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற உணர்வோடு அமர்ந்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமென். 12வது வசனம் பாருங்க, அதே 1வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம், யாக்கோபு 1:12 verse. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை. அப்ப சம்டைம்ஸ் காட் அலோவ்ஸ், சோதனைகளை அனுமதிப்பார். அதை சகிக்க பலன் நாம் பெற்றுக்கொள்ள வேணும். நிறைய நேரம் பிரச்சனை தான், எனக்கு ஏன் கர்த்தர் இந்த பாட கொடுத்தாரு, நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லவன் தானே. நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு வசனமே சொல்லுதே. அவர் ஒருவரை தவிர நல்லவன் ஒருத்தனும் இல்லையே. ஆனா நமக்கு நம்மளே சொல்லி கொடுப்போம், நான் ரொம்ப நல்லவன். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இவன் ஏவன் இல்லை. ஏன்னா நல்லவன் தன்னை நல்லவன் சொல்லிக்கவே மாட்டான். நான் நல்லா சர்ச்சுக்கு போனேன், நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா. நீ நல்லா பண்ணா நல்லதா தான் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. யோப காட்டிலும் ஒரு நல்லவன் உண்டா? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாகிய என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கர்த்தர் கேட்கிறாரு. அந்த யோபுவோட மெச்சூரிட்டி எப்ப தெரிஞ்சது? உபத்திரவ நேரத்துல, பாடுகளின் நேரத்துல, எல்லாம் இழந்த நேரத்துல அவன் மெச்சூரிட்டியை காத்துக்கிட்டா பாருங்க. அமைதலோடு இருந்தான். அல்லேலூயா. he was a matured person. ஆனா அவன் மனைவிக்கு அந்த முதிர்ச்சி இல்ல. என்ன சொல்றா? உனக்கு ஏன் இந்த பிரச்சனை? தேவனை தூஷித்து என்ன பண்ணு, ஜீவனை விடியா. வளராத ஒரு பெண்மணி. ஆனா யோபு அப்படி இல்லை, முதிர்ந்தவன். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் அவனுக்கு தருவார். அப்ப முதிர்ந்த மனிதன், வளர்ந்த மனிதன், கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து வருகிறவன் என்ன எப்படி இருப்பானா? பிரச்சனையின் நேரத்திலையும் பாதக சூழ்நிலை நேரத்திலையும் அமைதலோடு விசுவாசத்தை விடாமல் காத்து கொண்டிருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிச்சு பாருங்களேன். அதே 1ஆம் அதிகாரத்தோட 5ஆம் வசனம் வாசிங்க. இது நிறைய நேரம் நம்ம வேற கான்டெக்ஸ்டுக்கு யூஸ் பண்றோம். ஆனா எதுக்கு சொல்லப்பட்டதுன்றத பாருங்க. உங்களில் ஒருவன். இது எந்த ஞானம்? எல்லாரும் படிப்புக்கு தான் யூஸ் பண்றோம். ஆனா படிப்புக்காக இதை யாக்கோபு பேசவே இல்லை. எந்த கான்டெக்ட்ல பேசுறாரு? உபத்திரவத்தை ஹேண்டில் பண்ண ஞானம் இல்லையா, அந்த ஞானம். கையில காசு இல்லாத போது எப்படி இதை சமாளிக்கிறதுக்கு ஞானம் இல்லையா, அந்த ஞானம். குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பம் வரும்போது இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலையா, அந்த நேரத்துல ஞானம் குறைவா இருந்தா. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எந்த ஞானத்துக்கு மாத்திரம் இதை கொண்டு வந்து வச்சுட்டோம்? சயின்ஸு, ஹிஸ்டரி, ஜாகிரபி, மேக்ஸுக்கு கொண்டாந்து வச்சுட்டோம். ஆனா யாக்கோபு அதுக்கு அதை பத்தி பேசல. அதுக்கும் பொருந்தும், ஆனா அதுக்காக மாத்திரம் இதை பத்தி என்ன பண்ணல, பேசல. எதுல பேசுறாரு? உபத்திரவத்தை சகிக்கிறதுக்கு உனக்கு ஞானம் இல்லையா, பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உனக்கு ஞானம் இல்லையா, அதுல குறைவா இருந்தா. இப்ப வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீ உன் பிரச்சனை நேரத்துல, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கூட தெரியல, எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேளு, அவர் உனக்கு ஞானம் தருவார். ஹேண்டில் பண்ண. அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய பேர் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? அது சர்ன்னு கோபம் ஏறிடுச்சா, என்னது சர்ன்னு ஏறிடுச்சா, கண்டதை பேசிட்டேன் பாஸ்டர், கண்டதை செஞ்சிட்டேன், பலார்னு அடிச்சிட்டேன். இது என்ன கிடையாது, கிறிஸ்தவ முதிர்ச்சி இல்ல. இந்த நல்ல பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன் அதுக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. சரி, ஏதோ நல்ல பாம்புன்னு சொல்லிட்டாங்க, நல்லா தான் இருக்கும். அது அது பாட்டு போயிட்டு இருக்கும். யாராச்சும் தெரியாம மெரிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிடும் சொல்லுங்க? தெரியாம மெரிச்சாங்க டப்புன்னு, ஏன் எதுக்கு மெரிச்சது, குழந்தையா தெரிஞ்சு மெரிச்சானா தெரியாம மெரிச்சானா எதுவுமே தெரியாது, மெரிச்சா டப்புன்னு திரும்பி ஒரு போட்டு போயினே இருப்பாரு. அவருக்கு என்ன பேரு? நிறைய கிறிஸ்தவங்களும் அப்படிதான். நம்ம நல்ல பாம்பு தான், தொடாத வரை நான் யாரு, என்கிட்ட என்னை சீண்டாத வரை நான், என்கிட்ட பகச்சிக்காத வரை நான் ரொம்ப நல்லவன், என்கிட்ட உரசாத வரை, என்னை முட்டி மோதி பார்க்காத வரை நான் ரொம்ப நல்லவன். ஆனா என்ன மோதன நான் தாக்குவேன், என்ன பேசன நான் பேசுவேன், என்ன எதையாச்சும் வந்த நான் உனக்கு எதிரா வருவேன். அப்போ நம்ம இதெல்லாம் கிறிஸ்தவ முதிர்ச்சிக்கு அடையாளம் சொல்லுங்க
இல்லை. வளர 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 வேதம் வாசிக்க 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 பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். காரணமே இல்லாம பழி சொல்லுவாங்க, தேவையே இல்லாம நம்மளை மெரிச்சிட்டு போவான். போறவன் சும்மா போகாம துப்பிட்டு போவான், திட்டிட்டு போவான். அந்த நேரத்துல எப்படி பிஹேவ் பண்றோன்றதுதான் முக்கியம். புரியுதா? ஒண்ணுமே இல்லை, தேவை சம்பந்தமே இல்லை, நமக்கு சண்டை வருவான். புரியுதுங்களா? எதுக்கு வரான், ஏன் வரானே தெரியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்கிறார், நீ வளர்ந்துட்டியா வளரலையான்னு உனக்கு காட்டுறதுக்கு. யாரு? நான் வளர்ந்துட்டேனா நான் வளரலையான்னு எனக்கு உணர்த்துறதற்கு அனுமதிப்பாரு. அதனால பிரச்சனைகளுக்கு மத்தியில எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் அதனால அடங்கி வந்துடுங்க, அப்படியே கோழையா வாழுங்கன்னு சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். கோழைத்தனம் வேற, எது கோழைத்தனம் வேற, கோபத்தை கண்ட்ரோல் பண்றது வேற. புரிஞ்சுக்கணும். எதுங்க கோழைத்தனன்றது? என்ன தெரியுமா? கோபமே வராதது. உண்மையான வீரம் கோபப்படுறது இல்லை. உண்மையான வீரம் கோபத்தை கையில வச்சுக்கிறது, அடக்கி வச்சுக்கிறது தான் வீரம். எவனாலையும் கோபப்பட முடியும். புரியுதுங்களா? ஒரு புழுக்கு கூட அது தட்டினா அது கொஞ்சம் கோபம் வரும், அதுக்கு தெரியும் அதால முடியாதுன்னு. ஆனா உண்மையான வீரம், உண்மையான ஆண்மை அல்லது உண்மையான அதிகாரம் என்ன தெரியுமா? என்னால அடிக்க முடியும், நான் அடிக்க மாட்டேன். என்னால பேச முடியும், ஆனா நான் பேச மாட்டேன். என்னால பழி வாங்க முடியும், அத்தனை பலனும் இருக்குது, ஆனா நான் பழி வாங்க மாட்டேன், விட்டு கொடுத்து போவேன். இதுக்கு தான் ஒரு எனர்ஜி வேணும், இதுக்கு தான் பலன் வேணும். இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னால் அடிக்க முடியல, மன்னிச்சிட்டேன். இது விஷயமே கிடையாது, இது விஷயமே கிடையாது. நீ மன்னிக்கவே தேவையில்லை, உன்னால அடிக்கவே முடியலையே. அடிக்க முடிச்சோம், அடிக்காம மன்னிச்ச பார்த்தீங்களா? அது கிறிஸ்துவின் தன்மை. இயேசு சொல்றாரு சிலுவையில, இப்ப நினைச்சா, இப்ப நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டா 12 லேகியோன் தூதர்கள் என்ன பண்ணுவாரு? ஒரு தூதன் 1,85,000 பேரை பாளையத்துல கொன்று போட்டான் ஒரு இரவுல. இதுவரை எந்த ஆமி ரெக்கார்டும் அது கிடையாது உலகத்துல. ஒரே ஒரு தூதன் ஒரு இரவுல 1,85,000 பேரை கொன்று போட்டானா. அப்ப ஒரு லேகியோன்னா 6,000, 12 லேகியோன்னா 72,000. 72 இன்ட்டு 1,85,000 போடுங்க பார்ப்போம். கால்குலேட்டர் ஒர்க் ஆகாது, போட்டு தான் பாருங்களேன். போன் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 72,000 இன்ட்டு 1,85,000. ட்ரை பண்ணி பாருங்க, என்ன வருது? ஒரு லேகியோன்னா 6,000. அப்ப 12 லேகியோன்றாரு. 12 இன்ட்டு 6 72. 6,000. 12 இன்ட்டு 6,000 72,000. ஒரு தூதன் 1,85,000 பேர் அடிச்சான். அப்ப 72,000 இன்ட்டு 1,85,000 என்ன வருது? டாட் 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 போயிருக்கு. 666 போவோம்ல. அப்புறம் போயிட்டே இருக்கும். இதுதான் இயேசுவுக்கு இருந்த வல்லமை. எப்போ? இயேசுக்கு வாழ்ந்த காலத்துல அவ்வளவு மக்கள் தொகை கூட உலகத்துல கிடையாது. ஆனா இயேசு சொல்றாரு, இவ்வளவு முடிஞ்சோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு, நான் இப்ப சொன்னா உன் நிலைமை எதிரா, ஆனா நான் இதை சொல்ல மாட்டேன். இதை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இது கிறிஸ்தவ முதிர்ச்சி. சொல்லுங்க, என்னதுங்க? சொல்லுங்க, கிறிஸ்தவ. இந்த ஆண்டு அதை நாம் அந்த முதிர்ச்சியில வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். இன்னமும் குழந்தையாவே இருக்கக்கூடாதுங்க. அன்னைக்கு நான் சின்ன பையனா இருந்தப்ப, அதாச்சும் கிறிஸ்தவத்துக்குள்ள வளராம இருந்தப்ப புஸ்கு புஸ்குன்னு கோவம் வந்துச்சு. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன், சும்மாவே கோவப்பட்டுருவேன், சும்மாவே சண்டை போட்டுருவேன். ஆனா இன்னைக்கு நான் வேதம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், தேவனை தேட ஆரம்பிச்சிட்டேன், இயேசு இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இந்த சுபாவம் வர வர எனக்கு சும்மாவே கோவம் வர, சொல்லுங்களேன்,
கூடாது. கோவப்படுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்க பழகணும். நான் கிறிஸ்தவனாச்சே, நான் இதை பேச நான் சுற்றி நிற்கிறவன் என்ன பார்ப்பான், நான் கையை வாங்க நான் சுற்றி நிற்கிறவன் என்ன பார்ப்பான். கிறிஸ்துவின் நாமம் அல்லவா கெட்டு போயிடும். என் பேரு கெடாது, டேனியல்ன்ற பேரு கெடாது. கிறிஸ்தவனா, சர்ச்சுக்கு பைபிள் தூக்கின்னு போறானா, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றானா, அவன் பாரு எப்படி அடிக்க ஓடியாரான் பாரு அப்படின்னு இயேசுவின் பேரில் கெட்டு போயிடும். நான் அதுக்கு காரணமா இருக்க மாட்டேன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சி. ஒவ்வொரு முறையும் நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு சில தவறான ரிப்போர்ட்ஸ்லாம் வரும் பொழுது, அல்லது நம்ம விரும்பப்படாத செய்திகளை வாசிக்கும் பொழுது அதில் கிறிஸ்தவ பேர் இருந்தால் நான் ரொம்ப வேதனைப்படுவேன். கிறிஸ்டோபர்னு பேர் இருக்கும், கற்பழித்தவர் பெயர் கிறிஸ்டோபர், வயது எத்தனை, அடப்பாவி, ஒரு கிறிஸ்தவனா இதை செய்யணும். ஏன் யார் பேர் கெட்டு போகுது? கிறிஸ்தவங்க பேர். பாதிரியார் அப்படின்னு வரும்போது ரொம்ப வேதனையா இருக்கும், கிறிஸ்து பேரில் கெட்டு போகுது. பேப்பர்ல வந்தாதான் இல்லைங்க, குடும்பத்துல, நம்மளை சுத்தி இருக்கிற இடத்துல, நம்ம சபையில, நம்ம தெருல, நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சொல்லக்கூடாது, கிறிஸ்தவன், சர்ச்சுக்கு போறவன், ஆனா இவன் கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரச்சனையை கூட சமாளிக்க தெரியல, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுறாங்களே அப்படின்ற பேச்சு வரவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நம்முடைய குடும்பங்களில கிறிஸ்தவ பையன் இவன் டென்ஷன் ஆக மாட்டான், கிறிஸ்தவ பையன் இவன் வேலையில கரெக்டா இருப்பான், அந்த மாதிரி நல்ல ஒரு மெச்சூரிட்டியை காட்ட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது மெச்சூரிட்டி எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இது எந்த கான்டெக்ட் சொல்ற தெரியுமா? நீ உன்னை நேசிக்கிறது போலவே நீ மற்றவங்களையும் நேசி. இது ராஜரீக பிரமாணம். கவனிங்க எப்படி சொல்றாருன்னா, முதிர்ந்தவன், கிறிஸ்டியன் மெச்சூர்டு பர்சன் ஆள் பார்த்து பழக மாட்டான், பணம் பார்த்து பழக மாட்டான், நிறம் பார்த்து பழக மாட்டான், ஜாதி மதம் பார்த்து பழக மாட்டான், மனுஷனா நினைச்சு பழகுவான். இது கிறிஸ்தவ முதிர்ச்சி. எப்படி சொல்றேன்? முதல் வசனத்தை வாசிப்போம், வாசிங்க பார்ப்போம், சேர்ந்து வாசிங்க. முதல் வசனத்தை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்பிக்கையுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட, ஆமா, விசுவாசத்தை எப்படி பற்றிக்காத, பட்சபாதம் பண்ணிக்காத. என்னவா அடுத்தது? ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில். இங்க இவர் சர்ச்சை எக்ஸாம்பிளா காட்டுறாரு. இது சர்ச்சா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனா சபையை எக்ஸாம்பிளா என்ன பண்றாரு யாக்கோபு? எழுதுறார், உன் சர்ச்சுக்கு பொன் மோதிரம் போட்டுட்டு மினுக்கு வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான், அப்புறம் கந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு ஒரு ஏழை ஒருத்தன் வரான். என்ன ஆகுது பாருங்க, திரும்ப வாசிப்போம் 2ஆம் வசனம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரவனை கண்ணோக்கி நீ இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. புரியுதுங்களா? இந்த கான்டெக்ட் தான் வராரு. பட்சபாதம் பண்ணாத. நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. அப்ப என்ன, காசு இருக்கிறவன ஒரு பக்கமாவும் காசு இல்லாதவன ஒரு பக்கமாவும் பார்க்காத. அப்படி பார்த்தா நீ என்ன ஆகல, இன்னும் முதிர்ச்சி உனக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு துக்ககரமும் வேதனை, கிறிஸ்தவ கூட்டங்கள்லயே இது நடக்குது. 500 ரூபாய் டிக்கெட் வாங்கினவுக்கு முன்னால ரோவும், 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினவுக்கு பின்னால ரோவும் போட்டு ஆராதனையை இப்போ ஷோகேஸா மாத்திட்டாங்க. புரியுதுங்க நான் சொல்றது? ஆனா சபையோ தேவனுடைய ஊழியத்திலேயோ தேவ ஜனங்களுக்குள்ளேயோ பணத்தை வச்சு
புகழ வச்சு, அந்தஸ்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு ஆள் பார்க்கறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி பார்த்தா நான் வளர்ந்தவன் இல்லை. இயேசுவை போல இன்னும் நானு வளரல. இயேசுவுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர் பாவிகளின் நண்பன், தரித்திரர்களின் சிநேகிதர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்க அவரை பார்க்கறதுக்கு லைன்ல இருந்தாங்க. ஆனா அவர் போய் உட்கார்ந்ததெல்லாம் ஏழைகளுடைய வீடு. வேணுன்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த குருமார்கள் பணக்காரர்களை தேடி ஓடினாங்க, ராஜ மாளிகையை தேடி ஓடினாங்க. ஆனா இவரு ஏழை வீடுகளை, குடிசைகளை தேடி ஓடினார், கற்றுக் கொடுப்பதற்காகவே. பணக்காரங்க வேணான்னு இல்லை. ஏன்னா அந்த காலத்துல பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப மாதிரியே என்னைக்கும் நான் சொல்றேன், பணத்தினாலேயோ, ஜாதியினாலேயோ, கலர்னாலேயோ, படிப்புனாலேயோ, புகழ்னாலேயோ இன்னைக்கு நிறைய பேர் இந்த பழகிறதுலயே இருக்கு. நிறைய நேரம் கார்ல வந்தா ஒரு மரியாதை, சைக்கிள்ல வந்தா ஒரு மரியாதை. கார்ல வந்து ஊழியம் பண்ற ஊழியக்காரருக்கு ஒரு மரியாதை, சைக்கிள்ல வந்து ஊழியம் பண்ற ஊழியக்காரருக்கு ஒரு மரியாதை. பரலோகம் அப்படி ஆள் பார்த்து, வாகனம் பார்த்து மரியாதை கொடுக்கிறது இல்லவே இல்லை. பரலோகம் எல்லா ஊழியர்களையும், எல்லா மனிதர்களையும் ஒரே விதமாய்ப்பார். எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால் இயேசு கழுவி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்கதான் வித்தியாசம். படிப்பு, அவன் படிப்பு நிலையில, அவன் வேலையோட அது வேற, முடிஞ்சு போச்சு. ஆனா சபையிலையோ, குடும்பத்திலையோ, பழகிறதுலையோ, நம்ம சிந்தையின் ஓரத்திலையாச்சு இப்படிப்பட்ட பாகுபாடுகள் இருக்குமே ஆனால், இப்படிப்பட்ட எண்ணங்களை இன்னும் நம்ம மனசுக்குள்ள வச்சிருப்போமே ஆனா, நான் என்ன ஆகல சொல்லுங்க? வளர வேண்டிய விதத்துக்கு வளரல. நான் என்ன சொல்றேன்னா, உடனே மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே வரணும். நான் வளர்றேன்னு சொல்றேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்க பழகணும். ஆமென். அதாச்சு. இப்ப எல்லார் மேலேயும் நம்மளால பிரியமா இருக்க முடியுமா? இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். இருக்கிறாரா? நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறார், சந்தேகமே இல்லை. இயேசு எல்லாரையும், இயேசு எல்லார் மேலேயும் பிரியமா இருக்கிறாரா? என்னங்க பதில் சொல்ல மாட்டீங்க? இருக்கிறாரா? இல்ல இல்ல. எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா பிரியம் என்பது அந்தந்த எதிர்நபரை பொறுத்தது. நான் அவர் மேல பிரியமா இருந்தா அவர் என் மேல பிரியமா இருப்பார். புரியுதுங்களா? ஆனா நேசிக்கணும், அன்பு காட்டணும். அதனால எல்லாருக்கும் அவர் அன்பு காட்டுறாரு, எல்லாரையும் காப்பாத்துறாரு, எல்லாருக்கும் தண்ணி ஊத்துறாரு, எல்லாரையும் நடத்துகிறாரு. ஆனா பிரியன்றது என்ன தெரியுமா? கூட வந்து உட்கார்ந்துக்கிறது, பழகிறது, பேசுறது. அது யாரை பொறுத்து இருக்கு? நான் அவரோட பழகினா, நான் அவரோட நேசம் காட்டினா, நான் அவரோட அன்பா இருந்தா அவர் என்னோட பிரியமா இருப்பார். புரியுதா நான் சொல்றது? அந்த மாதிரி நான் எல்லாரோடைய பிரியமா இருக்கணுமா முடியும்னா அது சாத்தியம் இல்லை. அது எதிர் நபரை பொறுத்து இருக்குது. இப்ப நான் ஆனந்தோட பிரியமா இருக்கணும்னா ஆனந்த் என்னோட என்னவா இருக்கணும் சொல்லுங்க? அப்பதான் முடியும். இது ரெண்டு பேரையும் சார்ந்தது. பிரியமா இருக்கிறது ஒரு நபரை சார்ந்தது இல்ல. ஆனா நேசமா இருக்கிறது ஒரு நபரை. நான் ஆனந்த நேசிக்கிறேன். ஐ லவ் ஹிம், ஐ ப்ரே ஃபார் ஹிம். எல்லாரையும். புரியுதுங்களா? பொதுவாக செய்ய வேண்டிய எல்லாம் செய்யலாம், ஒரு பாகுபாடு பார்க்காம, வித்தியாசம் பார்க்காம. ஆனா பிரியம் என்றது எப்ப வரும்னா அவர்களை பொறுத்து, அவங்க நேரம் கொடுத்து, அவங்க நம்மோட பேசி, அவங்க நம்மோட பழகினா நம்ம அவங்களோட என்னவா இருக்க முடியும்? சொல்றதுக்கு புரியுதா? அதனால யார் நம்மோடு பழகுகிறார்களோ, பிரியமா இருக்கிறாங்களோ, அவங்களோட நம்ம பிரியமா இருக்க முடியும். ஆனா எல்லாரோடையும் என்னவா இருக்கலாம்? உங்களை எல்லாருக்கிட்டையும் பிரியமா இருக்க சொல்லல. எல்லாருக்கும் பிரியமா இருக்குன்னா நம்ம ஜோக்கரா இருக்கணும். புரியுதா? எல்லாரையும் சிரிக்க வச்சுன்னு இருக்க முடியும். அதனால எல்லாரையும் அன்பு செலுத்துங்க. பிரியம் எதிர் நபரை சார்ந்தது. அவங்க உங்களோட நேரம் கொடுத்து, அவங்க உங்களோட பழகி, அவங்க உங்களோட பேசி, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, உங்க அன்புக்கு விட்டு கொடுத்து இணங்கி வந்தா நாம அவங்களோட என்னவா இருக்க முடியும்? பிரியமா இருக்க முடியும். நீ பேசுவ, அவங்க திருப்பிட்டு போனாங்கன்னா என்ன பண்ண முடியாது? பிரியமா இருக்க. ஆனா அதே நேரம் அவங்கள பகைக்க கூடாது. சொல்றது புரியுதா? அவங்க மேலேயும் அன்பா இருக்கணும், அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும், அவங்களுக்காகவும் இறக்கப்படணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிக்கணும். புரியுதா? ஆனா பிரியம் அவங்கள பொறுத்து இருக்குது.
இது பட்சபாதம் பார்க்கிற இடம். பட்சபாதம் பார்க்கிறவர்கள் தேவனுக்குள்ள வளர்ந்தவர்கள் இல்லை. ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், 3ஓட நிறுத்திக்கலாம், அடுத்தது அப்புறம் பார்த்துப்போம். 3வது அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் மெச்சூரிட்டியோட 3வது காரியத்தை சொல்றாரு. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பலை ஓட்டுற ஸ்டீரிங் சுக்கானு. அப்படியே நாவானதும், சேர்ந்து வாசிங்க, 5 சேர்ந்து வாசிக்கணும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தோம் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். தம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அப்படியே தொடர்ந்து வாசிச்சா நான் வாசிக்கிட்டே போலாம். இப்போ 3வது மெச்சூரிட்டி தெரியுமா? நாக்க அடக்கிறவன், அதான வாசிச்சோம். நாக்கில அடக்கம் இருக்கிறவன் பூரண புருஷன், வளர்ந்தவன். எதை அடக்கிறவன்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இங்க சொல்றாரு, ஒரு குதிரைக்கு அதோட முழு பலத்தையும் வாயில கடிவாளம் போட்டு என்ன பண்ணிடுறான்? அடக்கிடுறான். அப்போ வாயில கடிவாளம் போட்டா ஆஸ் பவர் என்றால ஒரு குதிரையோட பலத்தையே அந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கும் போது அப்படியே அடங்கி நிக்குது. ஒரு பெரிய கப்பல், அவ்வளவு பெரிய கப்பல், அத்தனை டன்னை தூக்கிட்டு போகுது. அதை ஓட்டுறதுக்கு சின்ன சுக்கான், அவ்வளவு பெரிய கடல்ல அந்த சுக்கான் அழகா அவனை டைவர்ட் பண்ணிட்டு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருது. அந்த மாதிரி நம்ம சரீரத்துல நாக்கு தான் ஸ்டேரிங்கா. நாக்கு என்னவா? ஸ்டேரிங். இது உன் வாழ்க்கைய ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் நடத்தும், இது உன் வாழ்க்கைய சாபத்துக்கு நேராகவும் திருப்புகிற சுக்கான். இது நாவு ஒரு நெருப்பு, காட்டையே கொளுத்துற நெருப்பு. இந்த நாவை அடக்கிறவன் மெச்சூரான பர்சன். அல்லேலூயா. பேச முடியுதுன்றதுனால எதையும் பேசிடக்கூடாது. இடம் பார்த்து, பொருள் பார்த்து, நபர் பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பேச பழகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதிகாரம் இருக்குதுனால, தெரிஞ்சிருச்சுன்றதுனால, எனக்கு அறிவு இருக்கிறதுன்றதுனால எல்லாரிடத்துலையும் எதையும் பேச முடியாது. தாய் தகப்பன் இடத்துல பேசுற விதம் வேற, ஆசிரியர்களிடத்துல, அதிகாரிகளிடத்துல பேசுற விதம் வேற, நண்பர்களிடத்துல பேசுற விதம் வேற, சக வயது உடையவர்களிடத்துல பேசுகிற விதம் வேற, ஊழியர்களிடத்துல பேசுகிற விதம் வேற, இல்ல ஊர் பெரியவர்களிடத்துல பேசுகிற விதம் வேற. இதெல்லாம் அறிஞ்சு நாக்க பயன்படுத்த பழகணும். எங்க போனாலும் ஒரே மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அவன் இதுக்கு பேச்சு என்ன தெரியுமா? அவனுக்கு கல்லங்கப்படம் இல்லாதவன், பேச தெரியாதவன், வாது சூது தெரியாதவன், இப்படிலாம் சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? தேத்திக்கிறோம். டோட்டலா சொல்லணும், அவன் வளராதவன். என்னங்க? வளராதவன். வளர்ந்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கரெக்டா பேசுவான், தெளிவா பேசுவான், எதை பேசணுமோ அதை பேசுவான், எது தேவையில்லையோ அதை பேச மாட்டான். ஏன்னா வாயின் வார்த்தை ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடும். இந்த வார்த்தைக்கு அந்த அளவுக்கு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தேவன் பேசி 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 உலகத்தை உருவாக்கினார். உண்மையா இல்லையா? அவரை போலவே உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறாரு. நானும் பேச 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 என் உலகம் உருவாகும். அல்லேலூயா. நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும்ன்றத நான் பேசுறேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கிறத நான் உருவாக்க முடியும். அது எங்க விளங்கும், அது எங்க நடக்கும், அது எங்க உருப்படும் அப்படின்றதையே நான் பேசுறேன்னா நான் பேசுறது தான் என்ன ஆகும்? என்னை சுத்திலும் உருவாகும். ஏன்னா என் கிட்ட உருவாக்குகிற வல்லமையை என் நாக்கில் ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
என் நாக்கு ஆயில் சக்கரத்தை கொளுத்தக்கூடியது. என் நாக்கு எப்படி கப்பலுடைய சுக்கான் பெரிய கப்பலை திருப்புதோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை திருப்புற வல்லமை இந்த நாக்குக்கு இருக்குது. அப்போ கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது நாக்கை அடக்கி வைப்பது. நாவடக்கம். சொல்லுங்க, நாவடக்கம். ஒரு சில நேரம் நமக்கு எதிரில் இருக்கிறவங்க பெரியவங்க, ஒரு நேரம் பெருசு, ஒரு சில நேரம் பெரியவங்க எதையா பேசிட்டா கூட சின்னவங்க அடங்கி போக பழகணும். உன் பக்கம் 1000% ரைட்ஸ் இருந்தாலும் அமைதலா போக பழகணும். அதுதான் ஆசீர்வாதம். நான் இந்த காலகட்டத்தில் அதை பார்க்கறது ரொம்ப குறைவா இருக்குது. கிறிஸ்தவ முதிர்ச்சி என்ன தெரியுமா? அமைதி. இயேசுவை பத்தி வேதம் சொல்லுது, அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். இருந்தாரா இல்லையா? சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். அவர் வாய் திறவாத. he has every rights. அவர் பேசுறதுக்கு 100% பாயிண்ட் இருந்தது. பேசினாரா? ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு ஒரு மாடலை வச்சுட்டு பார்க்கறதுக்கு. நான் என் ரைட்ஸை தான் பேசுறேன். உன் ரைட்ஸை பேசாத, அடங்கு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். பெரியவங்க சொல்றாங்களா, அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்களா, உன்னை வழி நடத்துறவங்கள சொல்றாங்களா, பிடிக்குதோ பிடிக்கலையோ வாயை மூடிக்கிட்டு கேட்டுக்க. வாயை மூடிக்கிட்டு கேட்டுக்க. உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். இல்லைன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கையை நீயே உருப்படாம ஆய்க்கிறேன்னு அர்த்தம். நிறைய நேரம் தான் நடக்குது. நிறைய குறிப்பா இளம் தலைமுறையினர் திசை கெட்டு போவதற்கு காரணமே இதுதான். நாவடக்கம் இல்லை. நாவடக்கம் இல்லை. ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் டங் வித் யுவர் பேரண்ட்ஸ். உன் பெற்றோர்களிடத்துல நாவடக்கம் இருக்கட்டும், போதகர்களிடத்துல நாவடக்கம் இருக்கட்டும், சக மூப்பர்களிடத்துல நாவடக்கம் இருக்கட்டும். பேச முடியும்ன்றதுனால, 4 வார்த்தை நிறைய படிச்சுட்டேன்றதுனால எதையும் பேசிடலான்ற அர்த்தம் கிடையாது. கிடையாது. கிறிஸ்தவ முதிர்ச்சி அது இல்லை. இன்னைக்கு உலகம் பேசுது நிறைய. இன்னைக்கு என்ன நினைச்சான்னா, பேசுறது எங்கள் உரிமை, ரைட்ஸ்ன்றான். ரைட்ஸ்ன்றான். ஆனா வேதம் அந்த ரைட்ஸை நோன்னு சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு வேதத்தின் சத்தியம் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அதுக்கு நான் அடிமையா வாழ சொல்லலைங்க. அடிமைத்தனம் வேற. இயேசு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார். யாருக்கும் அடிமை நீங்களா நானும் கிடையாது. இயேசுவின் அடிமை நாம. ஆமென். ஆனா நம்ம நாவை நம்ம அடக்கணும், எங்கேயும் நம்மளை அடிமையா ஆண்டவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ முதிர்ச்சியை கர்த்தர் தருவாரா? இருக்கிறத அப்படியே கண்களா மூடலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு கிறிஸ்தவ முதிர்ச்சியை தாங்க. உம்மை போல மாறணும், உம்மை போல மாறணும், உம்மை போல மாறணும். சொல்லலங்க, உம்மை போலாக்கும் இயேசுவே, என்னை உம்மை போலாக்கும். என் உள்ளத்தை அன்பால நிரப்புங்க. என் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பா நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். உள்ளத்தை அன்பா நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். ஒரு விஷயம் சொல்லுங்க, உம்மை போலாக்கும். கரம் உயர்த்தி, இயேசுவே உம்மை போலாக்கு. உள்ளத்தை அன்பா நீரைத்தி என்னை உம்மை போலாக்கு.